அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 29 ஜூலை மாதம் 2016 வருடம் வெள்ளிக்கிழமை. இன்று நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வை ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போலவே முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தி, தடைகளை நாம் தாண்டுவோம், பாத யாத்திரையை ஆரம்பித்த பின்னர் மஹிந்த அறிவிப்பு என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எத்தனை தடைகள் வந்தாலும் பாத யாத்திரையை கொழும்பை நோக்கி கொண்டு செல்வேன். சவால்களை துணிவுடன் எதிர்கொள்ள முடியாது. பின்வாங்கும் பழக்கம் என்னிடம் இல்லை. ஆனால் அரசாங்கத்தின் அச்சம் என்னை வியக்க வைத்துள்ளது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று கொழும்பை நோக்கிய பாத யாத்திரையை ஆரம்பித்து சூளுரைத்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியில் மற்றொரு செய்தியாக, தமிழ் பேசும் மக்களின் அரசியல் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர் தௌபிக் தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம்பிடித்துள்ளது. தமிழ் பேசும் மக்களின் வாழ்வியல் மற்றும் அரசியல் உரிமைகளை இந்த நல்லாட்சி அரசாங்கம் பாதுகாப்பதோடு அதனை பயன்படுத்த அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அனைத்து செயற்பாட்டு படிமுறைகளையும் வகுக்க வேண்டும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌபிக் தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த செய்தி. அவற்றைத் தொடர்ந்து மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அதிகாரம் இருந்த போது அக்கறை காட்டாதவர்கள் இன்று திறந்த பல்கலைக்கழக கட்டடம் வேண்டி நீலி கண்ணீர். ஊவாக்கலை பாதை அடிக்கல் நாட்டும் விழாவில் அமைச்சர் திகாம்பரம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் அட்டன் பிராந்திய கற்கை நிலையம் அட்டனில் 2003ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 13 வருடங்கள் ஆகின்றன. இந்த இடைப்பட்ட காலத்தில் அரசியல் மற்றும் அமைச்சு அதிகாரங்களை கொண்டிருந்தவர்கள் அதற்கான கட்டடம் ஒன்றை அமைக்க எந்தவிதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. இன்று கட்டடம் அமைக்கப்பட வேண்டுமென்று நீலி கண்ணீர் வடிப்பது வேடிக்கையாக இருக்கின்றது என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சருமான பி திகாம்பரம் தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த மலையக செய்தி. தொடர்ச்சியாக வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். குமாரபுரம் படுகொலையில் குற்றவாளிகள் யார் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை குமாரபுரம் படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 6 ராணுவ வீரர்களும் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி மஞ்சுள திலகரட்ன தலைமையிலான 7 பேர் கொண்ட ஜூரிகள் சபை முன்னிலையில் நடைபெற்ற இந்த விசாரணையின் முடிவிலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, முதல் நாள் பாத யாத்திரை மாவனெல்லை எல்லையில் நிறைவு, மஹிந்தவும் பொது எதிரணி எம்பிக்களும் பங்கேற்பு என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான பொது எதிரணியின் ஜனசட்டன என்ற பாத யாத்திரை நேற்று வியாழக்கிழமை பேராதனையில் இருந்து கொழும்பு நோக்கி ஆரம்பமாகியது. சர்வமத வழிபாடுகளை தொடர்ந்து அரசுக்கு எதிரான இந்த பாத யாத்திரை காலை 9 மணியளவில் பேராதனை கெட்டம்பே விகாரையில் இருந்து ஆரம்பமானது. இதில் பெருந்திரளான மஹிந்த ஆதரவு அணியினர் கலந்து கொண்டனர் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தலைப்புச் செய்தியை தொடர்ந்து ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம். நல்லிணக்க பயணத்திற்கான தடைகளை தாண்டுதல் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தை தினக்குரல் பிரசுரித்துள்ளது. பொருளாதார நெருக்கடிகள், அரசியல் விவகாரங்களில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய நிர்பந்தத்தால் நல்லிணக்கம் பற்றிய பேச்சுக்களும் சமூகங்கள் மத்தியில் செலஜன்யத்தை கட்டுறுதியுடன் வைத்திருக்க வேண்டிய தேவைப்பாடு தொடர்பாக தீவிரமாக கரிசனை காட்டுவதும் குறைவடைந்து வருவதாக தென்படுகின்றது என்று நீண்டு செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக சுடரொளி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்துவோம். படையினரை பலிகடாவாக்கும் போர்க்குற்ற விசாரணை வேண்டாம், மஹிந்த அணியின் பாத யாத்திரையில் கோஷம், எட்கா உடன்படிக்கைக்கு எதிராகவும் போர்க்கொடி, கட்சியின் உத்தரவை மீறி சூக்க உறுப்பினர்கள் களத்தில் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட பாத யாத்திரையில் போர்க்குற்ற விசாரணைக்கு எதிராக பரவலாக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அத்துடன் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட உள்ள எட்கா உடன்படிக்கைக்கும் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி.
அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். குமாரபுரம் படுகொலைகள் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த குமாரபுரம் படுகொலைகள் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 6 முன்னாள் ராணுவ சிப்பாய்களும் நேற்று முன்தினம் அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதியால் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு முன்னடந்த இச்சம்பவத்தில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு மக்களுக்கு பெரும் ஏமாற்றம் அளித்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் லங்காதீபம் மற்றும் டெய்லி மிரர் பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் எவை என நோக்கலாம். அந்த வகையில் முதலில் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்துவோம். கூட்டு எதிரணியினரால் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட பாத யாத்திரையானது நேற்று பேராதனையில் இருந்து ஆரம்பமாகி கனேதென்ன பகுதியில் நிறைவடைந்துள்ளது. அந்த வகையில் மீண்டும் இன்று ஊத்துவான்கந்த பகுதியில் இருந்து அந்த பாத யாத்திரை ஆரம்பமாக உள்ளது என்ற தலைப்பில் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை நோக்குவோம். டெய்லி மிரரின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியும் பாத யாத்திரை குறித்த செய்தியாகவே அமைய பெற்றுள்ளது. அந்த வகையில் நல்லாட்சி அரசாங்கத்தினால் மக்கள் மீது பாரிய சுமைகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 5 நாள் பாத யாத்திரையினை கூட்டு எதிரணியினர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் முன்னெடுத்துச் செல்வதாகவும் தெரிவித்து இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. தொடர்ச்சியாக சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஹிலாரி கிளின்டன் வெற்றி பெறுவதற்கு வாக்காளர்கள் உதவ வேண்டும். ஜனாதிபதி பராக் ஒபாமா என்ற தலைப்பில் ஒரு சர்வதேச செய்தி இடம் பிடித்துள்ளது. அதன் மீது கவனம் செலுத்துவோம். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள தேர்தலில் ஹிலாரி கிளின்டன் வெற்றி பெறுவதற்கு வாக்காளர்கள் உதவ வேண்டும் என இறந்து கேட்டுக் கொண்டுள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். மோடி என்னை கொல்ல பார்க்கின்றார், டில்லி முதல்வர் கெஜ்ரிவால் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. ஆம் ஆத்மியை வீழ்த்த நான் பிரதமர் மோடியால் கொல்லப்படலாம் என்று டில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள காணொலியில் மேலும் தெரிவித்துள்ளதாவது என்று காணொலியில் அடங்கிய செய்திகளுடன் கூடியதாக அந்த செய்தி அமைய பெற்றுள்ளது. தொடர்ச்சியாக இன்று வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்தலாம். அரசு எதிர்ப்பு, எதிர்கால அரசியல் என்கின்ற 2 பக்கத்துணைகளை கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான பாத யாத்திரையை அவர் முன்னெடுத்து செல்வதாக சித்தரிக்கும் வகையில் தன்னுடைய ஒரு கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து மற்ற கேலி சித்திரமானது கண்டியில் குழி கெட்டம்பவில் வழி என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த தலைமையில் முன்னெடுக்கப்படும் பாத யாத்திரை கண்டி கொழும்பு பாதையூடாக வரும் என எதிர்பார்த்த நல்லிணக்க அரசாங்கம் அந்த வழியில் பெரும் குழி ஒன்றை தோண்டி வைத்துக் கொண்டு காத்திருக்கின்றது. ஆனால் மஹிந்த தலைமையிலான பாத யாத்திரையோ கெட்டம்ப கொழும்பு வழியூடாக நேற்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சித்தரிக்கும் வகையில் தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரமானது இலங்கை அரசியலில் அன்றும் இன்றும் நீதித்துறையின் சுயாதீன தன்மையை விமர்சிக்கும் வகையில் அமைய பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் மஹிந்த ஆட்சி காலத்தின் போது அன்றைய தினம் நீதித்துறையின் சுயாதீனமானது வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் நீதித்துறையின் பின்னால் அவர் நின்று கொண்டு பல்வேறு வழிமுறைகளூடாக நீதித்துறையை அவர் கட்டுப்படுத்தியதாகவும் இன்றைய அரசாங்கம் சற்று தொலைவில் நின்று கொண்டு நீதித்துறை விடயங்களை கையாள்வதாகவும் சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது சுடரொளி பத்திரிகை. நேயர்களே, இன்று போல் மற்றுமொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கங்கள்.